அனைவருக்கும் வணக்கம். சரி, நீங்கள் தம்மையிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. எஸ், போலோவோட ரிவ்யூலையும் சரி, அல்ட்ராஸோட ரிவ்யூலையும் சரி, இந்த ரெண்டு காரோட கம்பேரிஷனை நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக இன்றைக்கி அந்த கம்பேரிஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ரெண்டு காரில் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த கார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டே டு டே அப்டேட்ஸ் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ போலோலையும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் மாடல் தான் இருக்குது அப்படிங்கிறனால பெட்ரோல் டாப் அண்ட் அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட டாப் அண்ட். ஸோ இந்த ரெண்டு காரை தான் நம்ம இன்றைக்கி கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காரோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்ட்ராஸோட டிசைன் ஒரு 2020 ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஸ்போர்ட்டிவாகவே இருக்குது அல்ட்ராஸோட டிசைன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோக்ஸ்வேகன் போலோவோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 வருஷமாக இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டிசைன் இருக்குங்க. இந்த டிசைனில் எந்த ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சுமே இப்போ வரைக்கும் ஃபோக்ஸ்வேகன் கொண்டு வரவே இல்லை. இருந்தாலும் இப்போ கொடுக்க இளைஞர்களுக்கும் ஒரு பிடிச்சமான காராகவே இருக்குது ஃபோக்ஸ்வேகன் போலோ. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஜ்லெஸ் டிசைன் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஃப்ரண்ட்ல இருந்து காரை பார்க்கும்போது அல்ட்ராஸோட கிரில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸில் ஒரு சில இடங்களில் இந்த சில்வர் காம்பினேஷனை நம்மளால் பார்க்க முடியும். பட் போலோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் நீட்டான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேயுமே வந்து இந்த குரோம் ஃபினிஷ் எதுவுமே பார்க்க முடியாது. போலோவோட கிரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹனி குரோம் கிரில். இது ஜிடிஐயில் இருந்த கிரில் போலவே இந்த கிரில்லை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபேஸ் லிஃப்டட் மாடல், அதாவது 2019 ஃபேஸ் லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில்ஸ் கீழே கொடுத்துருக்க ஸ்கர்ட் எல்லாமே புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஹெட்லைட், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய ஹாலோஜன் பல்பை தான் இந்த ஹெட்லைட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆட்டோமேட்டிக் ரெய்னிங் சென்சார் ரெண்டு கார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெய்னிங் சென்சார்ஸ் இருக்குது. காரோட சைடு வியூக்கு வந்தோம் அப்படின்னா ஸோ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா பி பில்லர் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரெண்டு கார்லையுமே பி பில்லர் வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு மிரர், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் காம்பினேஷன் இருக்குது. பட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து மிரரில் கொடுக்கல. போலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சைடு மிரர்ஸ் வந்து பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸில் சைடு இண்டிகேட்டர் வந்து பாடியிலேயே கொடுத்துருக்காங்க. அதே போல் ரியர் டோர் வந்து அந்த பில்லர்லேயே அட்டாச்சபிளாக இருக்கிற மாதிரி அல்ட்ராஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு 3 டோர் கார் போலவே தோற்றத்தை அளிக்குது. ரெண்டு கார்லையுமே அலாய் வீல்ஸ் வந்து 16 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸில் டூயல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. போலோவோட மிடில் மாடல்லையே டைமண்ட் கட் 15 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. கம்ஃபோர்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் 15 இன்ச்சஸ் அலாய் வீலுமே இருக்குது. ரெண்டு காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸில் 90 டிகிரி ஓப்பன் ஆகிற வகையில் இந்த டோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. போலோவோட டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 டிகிரி ஓப்பன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 90 டிகிரி அல்ட்ராஸில் ஓப்பன் ஆகிறனால ஸோ உள்ளே நுழையிறதும் வெளியில் வரதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். ஏஜ்டு பர்சன்ஸ் வந்து உள்ளே உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியாகவே இருக்கும். போலோவோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்கர்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து காருக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். காரோட ரியர் பொசிஷனுக்கு வருவோம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்பர் வாஷர், டீஃபோக்கர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லையுமே காமனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ரியர் வியூ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ராஸில் இருக்குது. பட் போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் வியூ கேமரா கிடையாது. பூட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 345 லிட்டர் அல்ட்ராஸோட பூட் ஸ்பேஸ் இருக்குது. போலோவோட பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 295 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்கிற வகையில் காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. போலோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா அல்ட்ராஸோட பூட் ஸ்பேஸ் 50 லிட்டர் கூடுதலாகவே இருக்குது. டெயில்கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அல்ட்ராஸில். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது அல்ட்ராஸோட ரியர் டிசைன். போலோவோட டிசைன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் குட் டிசைன் அப்படின்னே சொல்லலாம். போலோவில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்போர்ட்டிவான லுக்கை கொடுக்குது போலோவுக்கு. போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் டெயில் லைட்லேயுமே வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம். ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குன்றத உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
ரெண்டு காரோட டைமென்ஷனுமே உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். நீளத்துலேயும் அகலத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய கார் தான் போலோவோட அல்ட்ராஸ். இதனால இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் டாப் அண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால பவர் விண்டோஸு, பவர் ஸ்டேரிங், ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் இருக்கக்கூடியது தான். ஸோ டூயல் ஏர் பேக்கு, ஏபிஎஸ், இது போன்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இந்த கம்பேரிஷனில் பார்ப்போம். காருக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கார்லையுமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லையுமே இருக்குது. அல்ட்ராஸோட கீ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு வாட்ச் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கீலெஸ் என்ட்ரி நம்மளால் பண்ண முடியும். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வசதிகள் எல்லாமே அல்ட்ராஸில் இருக்குது. ஆனால் ஃபோக்ஸ்வேகன் போலோவில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் வசதிகள் எதுவுமே கிடையாது. பட் கீ மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் விண்டோஸை வந்து அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ரெண்டு கார்லையுமே ஸ்டேரிங் மவுண்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ், மியூசிக் சிஸ்டத்தோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங்லேயே இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா போலோவில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்லேயே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல், அதாவது செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உருவாக்கியிருக்காங்க. ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல தெரிகிற மாதிரியும், மித்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் தெரிகிற மாதிரியும் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. இன்ஜினோட ஆர்பிஎம் உட்பட இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துக்க முடியும். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வசதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே இருக்குது. பட் அப்படியே நீங்கள் போலோ வந்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இது வந்து ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் நம்மளால் பார்த்துக்கவும் முடியும். அல்ட்ராஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரெண்டு கார்லையுமே ஐஆர்விஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னாலும் ரெண்டு கார்லையுமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக டச் ஸ்க்ரீனுக்கு வருவோம். அல்ட்ராஸோட டச் ஸ்க்ரீன் வந்து டேஷ்போர்டில் கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் எல்லாமே இந்த மியூசிக் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க. போலோ பார்த்தீங்க அப்படின்னா 6.5 inches இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வசதிகள் எல்லாமே இருக்குது. என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ரியர் வியூ கேமரா கிடையாது. ஸோ 2020 ரியர் வியூ கேமரா இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ரியர் சீட்டுக்கு வருவோம். ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. இதனால் 3 பேர் தாராளமாக உட்காந்து பயணிக்க முடியும். ஆனால் போலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹம்ப் இருக்கிறனால ஸோ கம்ஃபர்டபுளாக இதில் 3 பேர் உட்காந்து பயணிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். பட் 2 பேர் தாராளமாக உட்காந்து பயணிக்கவும் முடியும். சீட்டை வந்து போலோவோட சீட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து முட்டி இடிக்காத வண்ணம் இருக்குது. பட் பிளாக் கார்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12 volt சார்ஜர் சாக்கெட்டும் இருக்குது. ஃபோக்ஸ்வேகன் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரமான காரை உருவாக்குறதுல ரொம்பவே முனைப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபியூச்சரில் சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபோக்ஸ்வேகன் கார் வாங்கணும் அப்படின்னா. அதே போல தான் போலோவும் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃபோக்ஸ்வேகன் போலோ யூசர்ட்டே கேட்டிங்க அப்படின்னா இதே தான் அவங்க முக்கியமாக குறிப்பிடுவாங்க. போலோவோட பாடிக்கு அதனால தான் 6 years வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. காரோட இன்ஜினுக்கு வருவோம். அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 liter இருக்கக்கூடிய ரெவட்ரான் BS6 பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 3 cylinder இன்ஜின். இதோட அதிகபட்சமான பவர் 86 PS பவரையும் 113 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 liter டீசல் இன்ஜின் 90 PS பவரையும் 200 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க. போலோலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க பெட்ரோலே 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மிடில் மாடல், பேசிக் அண்ட் மிடில் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 liter MPI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 cylinder இன்ஜின் 76 PS பவரையும் 95 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. அல்ட்ராஸோட பெட்ரோல் இன்ஜினோட, அதாவது நார்மல் பெட்ரோல் இன்ஜினோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 10 PS பவர் கம்மியாக இருக்குது. அதே போல் 18 Nm டார்க்குமே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டாப் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பேரிஷன் வந்து டாப் மாடலில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டாப் மாடல் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா TSI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. TSI இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 3 cylinder TSI இன்ஜின், அதாவது டர்போ ஸ்டாட்டிக் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொண்ட இன்ஜின், டர்போ பெட்ரோல் இன்ஜின். 110 PS பவரையும் 175 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வடிவமைச்சிருக்காங்க.
அல்ட்ராஸோட பெட்ரோல் இன்ஜினோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பவர் டார்க் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸில் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. போலோவில் வந்து டிஎஸ்ஐ இன்ஜினில் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனும் நார்மல் பெட்ரோல் இன்ஜினில் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கிடையாது. பட் போலோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் இருக்குது. போலோவில் கொடுத்துருக்க ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில். இந்த ரெண்டு காரோட ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிவ்யூவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் சிம்பிளாக இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு காரோட டிரைவிங் கம்ஃபர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிரிப்பாகவே இருக்குது. பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்பவே வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு காருமே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு காரோட வித்தியாசங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராஸோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போலோவில் பெட்ரோல் தான் இருக்குன்றதுனால நம்ம பெட்ரோல் மட்டும் தான் இதில் பேச போகிறோம். அல்ட்ராஸோட பெட்ரோல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீரான பிக்கப் இல்லாத மாதிரி நமக்கு ஓட்டும் போது ஃபீல் ஆனுச்சு. போலோவோட டிஎஸ்ஐ இன்ஜின் இது 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜினாக இருந்தாலும் அல்ட்ராஸோட 1.2 விட ரொம்பவே பவர் டெலிவரி டார்க் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிஷியல் பிக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை அசர வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கார் ஹை ஸ்பீடில் ரெண்டு காருமே ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்தாலும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் போலோவுக்கு ஹை ஸ்பீடில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 100க்கு மேலே ஆக்சலரேஷன் கொடுத்தாலும் சடன் பிக்கப் கிடைக்குது. இதோட 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஆனால் அல்ட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 100க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் ரொம்பவே ட்ராப் ஆகுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120 130 ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே டிலே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இல்லாதனால தான். இதில் டர்போ பெட்ரோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் அல்ட்ராஸோட பர்ஃபார்மன்ஸ். அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கிறனால கார்னரிங்லாம் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் போலோவில் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங்லாம் வந்து சூப்பராக அப்ரோச் பண்ண முடியுது. ரொம்பவே கான்ஃபிடென்ட் கொடுக்குது டிரைவிங் பொறுத்த வரைக்கும். போலோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவர்ஸ் கார் அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். கார் ஓட்ட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அல்ட்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல. போலோவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ் ஏர்பேக் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்லையுமே பொதுவாகவே இருக்குது. டூயல் ஏர்பேக் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் மாடலில் இருந்து. அல்ட்ராஸில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. போலோ பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட கார். அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட கார். அல்ட்ராஸ்க்கும் போலோவுக்கும் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அல்ட்ராஸை பற்றி பார்ப்போம். அல்ட்ராஸோட ப்ளஸ் அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ரொம்பவே ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸுமே இருக்குது போலோவோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் டீசல் கார் அப்படின்னா போலோவில் இப்போதைக்கு டீசல் ஆப்ஷன் கிடையாது. அதனால நீங்கள் டாட்டாவோட அல்ட்ராஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ் போலோவோட அதாவது ஃபோக்ஸ்வேகனோட கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் நெட்வொர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டாட்டாவுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போலோவோட கம்பேர் பண்ணும்போது அல்ட்ராஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ளஸ். மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அல்ட்ராஸில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடையாது. அதே போல் ஒரு டர்போ பெட்ரோல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். போலோவோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். போலோவோட ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஐ இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கியர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமுமே சூப்பராக இருக்குது இதனால். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்ஸ்வேகன் பிராண்ட். ஒரு ஜெர்மன் கார் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. ஏன்னா ஆட்டோமொபைலே பார்த்தீங்கன்னா ஜெர்மன் இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் கார் வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா போலோ தான். ஃபோக்ஸ்வேகன் பிராண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிராண்ட். அதுலேருந்து ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல தேர்வாகவே இருக்கும் போலோ. அதே போல் குவாலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா போலோவில் ரொம்பவே நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இருக்குது.
இந்த காரோட மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டீசல் கார் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா Volkswagen போலோவில் வந்து டீசல் கார் கிடையாது. ஸோ நம்ம வந்து அல்ட்ராஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கம்பேரிஷனில் சொல்கிறேன். பெட்ரோல் கார் மட்டும்தான் போலோவில் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு மைனஸாகவே இந்த இடத்துல பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் இதெல்லாம் வந்து போலோவில் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு ரியர் வியூ கேமராவது போலோவில் கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒரு மைனஸாக எனக்கு பட்டுச்சு. அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, மைலேஜ் என்ன சொல்லவே மாட்டேன்றீங்க கம்பேரிஷன் வீடியோவில் அப்படின்னு கேட்குறீங்க. அஃபிஷியல் வெப்சைட்லையும் சரி, ப்ரௌச்சர்ஸும் சரி, கம்பெனிஸ் வந்து மைலேஜஸ் வந்து அந்த லெவலுக்கு ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறது இல்லை. பட் நான் சர்ச் பண்ணி மித்த வெப்சைட்டில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19 கிலோமீட்டர் மைலேஜும், போலோ பார்த்தீங்க அப்படின்னா 18 கிலோமீட்டர் மைலேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காருமே வந்து ஒரு 15-16 சிட்டிக்குள்ளே தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த கார் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். யங்ஸ்டருக்கான கார் அப்படின்னாலே அது போலோ தாங்க. ஸோ இதில் இருக்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி யூஸ்க்காக நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க, ஒரு கார் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அல்ட்ராஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.